இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் உங்களை காதலிக்கலன்னு அவர்கிட்ட சொல்ல இருந்த அந்த டைம்ல தான் நீங்க அங்க வந்தீங்க. நான் எதுக்காக அழுதுட்டு இருக்கேன்னா, எனக்கு சோறு போட்டு 2 கைகளும் சண்டை போட்டுக்குதுன்னு தான். எனக்கு தெரியுமா, எனக்கு பிடிக்காத எந்த வேலையும் என் பூமி பண்ணவே மாட்டா. அழாத. ரெண்டு பேரை பத்தி யோசிக்கிறது உன்னோட நல்ல குணம். உன் அப்பா ஸ்தானத்துல சொல்ற. இனிமே நீ அவங்கள பத்திலாம் யோசிக்காதம்மா. ஹலோ ஹலோ மீரா, சொல்லுங்க. பூமி வந்துட்டாளா? அவ சந்தோஷமா இருக்காளா? என்னன்னு தெரியலங்க. அண்ணன் ரொம்ப கோவமா பூமி எடுத்துக்கிட்டு மேல ரூமுக்கு போயிட்டாரு. அவரு என்ன பேசினாரு, என்ன பண்ணாருன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. எதுக்கு கோவமா கூட்டிட்டு போயிருக்கணும்? ககனும் பூமியும் சந்திச்சது ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரா? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். உன்னோட பதில் ஆமாண்ணா, நீ காதலிக்கிற அவங்கிட்டே நீ போயிடு. நீ சொல்லு பூமி, என்ன காதலிக்கிறியா இல்லையா? Love you too. பூமி, என்னாச்சுமா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, நான் ஒன்னும் அழலையே.
பூமி, வார்த்தைகளையும் கண்ணீரையும் தெரியாதவங்க கிட்ட வேணா மறைக்கலாமா? சொந்தத்துக்கிட்ட மறைக்க முடியாது. என்னாச்சுமா? அவன் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லலையா? I love you, பூமி. I love you. சொன்னாரு மாமா. அவரு எனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னாரு. நீங்க சொன்னது உண்மைதான். அவரு என்ன காதலிக்கிறாரு. பூமி, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? I love you, பூமி. என் பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எவ்வளவு தைரியம்? நீ வாமா, நீ வாமா, நீ வாமா, நீ வாமா, நீ வாமா. அப்ப உன் மனசுல இருந்ததை நீ சொல்லிருக்கலாம்லமா? அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் அவன் பாத்துக்க போறான். நான் எப்படி சொல்றது மாமா? சொன்னா ரத்த உறவான என் அப்பாவை விட்டு விலகி போகணும். அப்பா என்னை எப்படி எல்லாம் தாங்குறாருன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. நான் அவரு சொந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரியாமலே என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. அப்படிப்பட்ட அப்பாவை விட்டுட்டு எப்படி போக முடியும் மாமா? பூமி, எந்த வார்த்தை உனக்கு தைரியத்தை கொடுக்கும், எந்த வார்த்தை உனக்கு ஆறுதலை கொடுக்கும்னு தெரியாத நிலைமையில தான் நானும் இருக்கமா. ஆனா உன்னோட நிலைமை அவனுக்கு தெரியாதுல்ல. நீ எதுவுமே பேசாம போயிட்டேன்னு ஒருவேளை அவன் கோவப்பட்டா அத தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னை மறக்க அவன் முயற்சி பண்ணா அப்போ உன் நிலைமை என்ன ஆகுமா? அத நினைச்சதான் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பெத்தவங்களை உதறி தள்ளிட்டு நான் கட்டிக்கணும்னு நினைச்சவர்கிட்ட என்னால பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. மனசுக்கு பிடிச்சவங்க விட்டு விலகி போனா பெத்தவங்களோட சந்தோஷமாவும் என்னால இருக்க முடியாது.